ஆதிக் ரவிச்சந்தர் டைரக்ஷனில் அஜித் குமார் நடிச்சிருக்கிற படம் தான் குட் பேட் அகலி. இந்த படம் ரிலீஸ் ஆன 9 டேஸில் வேர்ல்டு வைடாக 200 crore மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இந்த படம் தமிழ்நாட்டில் மட்டுமே 9 டேஸில் 118 crore கிட்ட கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அஜித் குமார் கெரியரில் ஃபஸ்ட்டு மூவியாக 200 crore கிராஸ் பண்ணுற படம் இந்த குட் பேட் அகலி. இந்த வீக்கெண்டில் இந்த குட் பேட் அகலி படத்துக்கு நல்ல கலெக்ஷன் வரும்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக மணிரத்னம் டைரக்ஷனில் உலகநாயகன் கமல்ஹாசன் மற்றும் சிலம்பரசன் நடிக்கிற படம் தான் தக் லைஃப். இந்த தக் லைஃப் படத்திலிருந்து ஜிங்குச்சா சாங்கை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாங் கேட்க நல்லாவே இருக்குது. கமல்ஹாசன் மற்றும் சிலம்பரசன் 2 பேரும் சாங்க்கு டான்ஸ் ஆடுறது ரொம்பவே சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. வர ஜூன் 5ஆம் தேதி இந்த தக் லைஃப் படத்தை தியேட்ரிக்கலில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அடுத்ததாக சு அருண்குமார் டைரக்ஷனில் சிஎன் விக்ரம், துஷாரா விஜயன், எஸ்ஜே சூர்யா இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம் தான் வீர தீர சூரன். இந்த படத்தை வர ஏப்ரல் 24ஆம் தேதி அமேசான் பிரைமில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடான்னு எல்லா லாங்குவேஜிலும் ரிலீஸ் பண்ண போகிறோம்னு அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ரெட்ரோ கார்த்திக் சுப்பராஜ் டைரக்ஷனில் சூர்யா, பூஜா ஹெக்டே சேர்ந்து நடிச்சிருக்கிற படம். இந்த ரெட்ரோ படத்தோட ட்ரெய்லரை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் நல்லாவே கட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ட்ரெய்லரை கட் பண்ணது ஆல்போன்ஸ் புத்திரன் தான். ரெட்ரோ படத்தோட ட்ரெய்லர் வந்த பிறகு படத்துக்கு நல்ல எதிர்பார்ப்பு கிரியேட் ஆகியிருக்கு. ஆல்ரெடி நல்ல எதிர்பார்ப்பு இருக்குது இந்த ரெட்ரோ படத்துக்கு. கண்டிப்பாக ரெட்ரோ படம் நம்ம சூர்யா கெரியரில் பிக்கெஸ்ட் கம்பேக் படமாக இருக்க போகுது. ரெட்ரோ படத்தை வர மே 1ஆம் தேதி தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி ரெட்ரோ படத்தோட ஆடியோ ஜூக் பாக்ஸை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.